இந்த ஆண்டு தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை, நீ மறுபடியும் கட்டப்படுவாய். மீண்டும் கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார். ஆமென். வாட்ச் சர்வீஸில் அதை உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படி கட்டுவார், உங்களுடைய வாழ்வில் கர்த்தர் என்ன நன்மைகளை செய்வார் என்று உங்களோடு கூட பேசினேன். இந்த காலையில் உங்களோடு கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவன் எப்படி கட்டி எழுப்ப விரும்புகிறார் என்று குறிப்பாய் பேச விரும்புகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தான் எல்லாவற்றுக்கும் அஸ்திபாரம். ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட்டால் மற்றவெல்லாம் தானாக கட்டப்படும். ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்புதலை குறித்து உங்களோடு கூட குறிப்பாய் பேச விரும்புகிறேன். இந்த 2026ஆம் ஆண்டு 5 காரியங்களை தேவன் உங்களோடு இணைந்து கட்டும்படியாய் விரும்புகிறார். முதலாவதாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்ப விரும்புகிறார். இரண்டாவதாக தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப விரும்புகிறார். உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள். யூ ஆர் எ கிங்டம் பில்டர். இந்த ஆண்டில் தேவன் அவருடைய ராஜ்யத்தை மகிமையாய் கட்டப்போகிறார். ராஜ்யம் கட்டுதல் என்றால் என்ன? அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். அநேகர் இயேசுவண்டை ஓடி வரப்போகிறார்கள். ரட்சிப்பு உண்டாக போகிறது. அநேகர் ஞானஸ்தானம் எடுக்க போகிறார்கள். கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. ஒரு மாபெரும் அறுவடையை கர்த்தர் தரப்போகிறார். விசுவாசிகள் நல்ல கரங்களை தட்டி, கோயம்புத்தூரில் ஒரு அறுவடை. கோயம்புத்தூரில் நம்முடைய திருச்சபையில் இன்னும் புதிதாய் அநேக ஆத்துமாக்கள், அநேக தேவனுடைய ஆலயத்தில் பிள்ளைகளாய் சேர்க்கப்படுவாள். அதுதான் தேவ ராஜ்யம் கட்டப்படுதல். அவை நீங்களும் நானும் தேவ ராஜ்யம் கட்டப்படுவதில் ஒரு பங்காளர்களாக இருக்கிறோம், பங்குதாரராக இருக்கிறோம். அவை தேவன் நம்மை பார்த்து கூப்பிடுகிறார், என்னோடு கூட இணைந்து என்னுடைய ராஜ்யத்தை கட்டவா என்று கூப்பிடுகிறார். அவை நாம் அவருடைய பங்காளர்களாக இருந்து ராஜ்யத்தை கட்டுவோம். மூன்றாவதாக இந்த ஆண்டிலே தேவன் தம்முடைய ஆலயத்தை கட்டி எழுப்புவார். ஆகாயின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மரங்களை வெட்டி கொண்டு வாருங்கள், என் ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் பிரியப்படுகிறது அவருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். நெகேமியா ஆண்டுடைய ஆலயத்தை கட்டினார், எஸ்ராவுடைய ஆலயத்தை கட்டினார், சாலமோனுடைய ஆலயத்தை கட்டினார், தாவீதுடைய ஆலயத்தை கட்டினார், மோசேயுடைய ஆலயத்தை கட்டினான். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் பொழுது 132வது சங்கீதம் 2ஆம் 3ஆம் வசனத்தினுடைய ஆலயம் கட்டுற வரைக்கும் நான் வீட்டுக்குள்ளே கூட போக மாட்டேன், படுக்கையில் கூட ஏற மாட்டேன், இந்த ஆலயத்தை கட்ட நான் அவ்வளோ வாஞ்சியாக இருக்கேன்னு சொல்லுகிறார். இந்த ஆண்டு நம்முடைய ஆலயத்தை தேவன் கட்டி எழுப்புவார். அந்த வலது கரத்தை உயர்த்தி ஒரு நிமிடம் நல்லா கண்களை மூடி ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையில், ஆண்டவரை இந்த வாரத்தில் நம்ம சர்ச்சு வேலை துவங்க போகிறோம், நல்ல விசுவாசத்தோடு கூட கேளுங்க. ஆண்டவரை இந்த வாரத்தில் அந்த கோயில் பாளையம் குன்னத்தூரில் தேவனுடைய ஆலயத்தின் வேலையை துவக்கும் போது நீரே அல்பாவா இருப்பீராக, நீரே வேலை துவக்கி வைப்பீராக, வேலை செய்வர்களுக்கு கிருபை ஞானத்தை தருவீராக, சொற்சலும் சமாதானத்தை கட்டளிடுவீராக, எந்த தடையில்லாதபடி ஆலயம் வேகமாய் கட்டப்படுவதாக. நல்ல ஒரு நிமிஷம் சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணுங்க. ஷாபா ராம்தூனா மரா கலா ரோஷகலாபா. ஆலயம் கட்டப்படுவதாக. ஆலயத்தின் மேல் பிரியம் வைத்திருக்கிறவர், ஆலயத்தின் வேலைகளை கண்களை வைத்திருக்கிறவர். இந்த ஆண்டுல சபையாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கட்டாவிடில் கட்டுவிலை பிரயாசம் விருதா. நீரே கட்டி எழுப்புங்க ஆண்டவரே, நீரே கிருபை பாராட்டும், ரத்தத்தை தெளியும், தூதரை அனுப்பும், வேலையை துவக்கி தாரும். ஆலயம் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட நம்முடைய பங்கை கொடுக்க வேண்டும், நம்ம இணைந்து கட்ட வேண்டும். கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயத்தை ஒருவரால் கட்ட முடியாது. எல்லா ஜனங்களும் மோசேயை கட்டிய பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சக்கணக்கான பேர் இந்த ஆலயத்தை கட்ட உதவி செய்தாங்க. தாவீது ஆலயத்தை கட்டிய பொழுது லட்சக்கணக்கான பேர் உதவி செய்தாங்க. நெகேமியா காலத்தில் அப்படிதான். அவை தேவனுடைய ஆலயத்தை தனியாக ஒரு மனுஷோட வேலை அல்ல,
நாம் அனைவரும் இணைந்து ஒரு மகிமையான ஆலயத்தை நம்முடைய ராஜா இயேசுவுக்கு கட்டப்போகிறோம். அது சிறப்பான ஆலயமாய், மகிமை நிறைந்த ஆலயமாய் இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட வீட்டை கட்டுவதை விட கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவது மிக சிறந்ததாக இருக்கும். நான்காவதாக, தேவன் நம்முடைய நித்திய வீட்டை கட்டுவார். 2 கொரிந்தியர் 5:1 சொல்லும் பொழுது, பூமிக்குரிய கைவேலை அல்லாத ஒரு நிச்சயமான வீட்டை தேவன் நமக்கு பரலோகத்தில் கட்டி எழுப்புகிறார். அது இந்த பரலோகத்தில் கட்டப்படுகிற வீடு தான் பெர்மனன்ட் ஹவுஸ், நித்தியமான வீடு. இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போகும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய மேன்ஷன், அரண்மனையை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த அரண்மனை கட்டப்பட நாம் பூமியிலிருந்து பொருட்களை அனுப்ப வேண்டும். நம்முடைய பிரயாசங்கள், உழைப்புகள், நாம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கான தியாகங்கள், அவற்றின் மூலமாகத்தான் தேவன் நித்தியத்தில் நம்முடைய வீட்டை கட்டுகிறார். 5ஆவதாக, தேவன் நம்முடைய பூமிக்குரிய வீட்டை கட்டுகிறார். அதைத்தான் இந்த ஆண்டுகளை பார்த்தோம். தேவன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, குடும்பத்தை கட்டுகிறார், பிள்ளையுடைய வாழ்க்கையை கட்டுகிறார், எல்லாவற்றையும் கட்டி எழுப்புகிறார். ஆகவே இந்த ஆண்டில் தேவன் உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி கட்டுகிறார் என்பதற்கான 5 குறிப்புகளை நான் கொடுக்க விரும்புகிறேன். யோபின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 23ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லி வாசிங்கள். யோபு 22:23. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினார், நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினார், திரும்ப கட்டப்படுவீர், அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்கு கை கொடு சொல்லுங்க. நீங்க சர்வ வல்லவரிடத்துல திரும்பினால், மனம் திரும்பினால் நீங்கள் திரும்ப கட்டப்படுவீர்கள். 23ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த வாசனங்கள் சொல்லும் பொழுது எப்படியெல்லாம் வாழ்க்கை கட்டுவார் என்று சொல்லப்படுகிறது. பசுமொன்னை போல பொன்னை தருவார், ஒப்பீரின் தங்கத்தை போல தங்கத்தை தருவார். சொல்ற வார்த்தையெல்லாம் நிறைவேற்றுவார். உங்களுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே தேவன் உங்களிடத்தில் கட்ட வேண்டும் என்றால் நீங்கள் அவரிடத்தில் திரும்ப வர வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் முடிய வாசியுங்கள். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். ஆண்டவர் 2 விதமான வீடுகளை குறித்து சொல்லுகிறார். 2 பேர் வீட்டை கட்ட ஆரம்பித்தார்கள். ஒருவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டினான். மணலின் மேல் கட்டின வீடு நல்ல பெரிய வீடாய், அழகான வீடாய் இருந்தது. பார்க்க மிக பிரமாதமாக இருந்தது. ஆனால் கொஞ்ச நாட்களுக்குள் மழை, புயல், காற்றடித்த பொழுது அந்த வீடு முழுவதும் அழிந்து போனது. இன்னொரு மனுஷன் வீட்டை கட்டினா, அவன் வீட்டை கட்ட இந்த மணல் மேலே கட்டினவன் சீக்கிரம் கட்டிட்டான். ஆனால் கற்பாரின் மேல் கட்டினவன் வீட்டை கட்ட ரொம்ப நாள் ஆனது. மிகுந்த பிரயாசம், மிகுந்த கஷ்டத்தோடு இந்த வீட்டை கட்டினான். ஆனால் அந்த வீட்டின் மேலே மழை பெய்தாலும் புயல் அடித்தாலும் அந்த வீடு அழிந்து போகவில்லை. அந்த வீடு நிலைத்து நின்றது. ஆண்டவர் அந்த 2 வீட்டையும் பார்த்து சொல்றாரு, என்னுடைய வார்த்தையை கேட்டு என்னுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து அதன் மேல் வீட்டை கட்டுகிறவன் அவன் வாழ்க்கையிலே நிலைத்திருப்பான் என்று சொல்லுகிறார். மணல் என்பது நம்முடைய படிப்பு, நம்முடைய பணம், நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய சொந்தம், நமக்கு இருக்கிற வீடு, உலக பிரகாரமான காரியங்கள் இந்த மணலை குறிக்கிறது. இன்னைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல வேலை வேணும், நல்ல குடும்பம் வேணும், பணம் வேண்டும், கார் வேண்டும், வசதி வேண்டும், இதை தான் முக்கியப்படுத்தி கட்டுகிறார்கள். அதை வேண்டான்னு சொல்லலை, அது தேவைதான். ஆனால் அதன் மேல் கட்டுவாயானால் புயல் என்பது நம்முடைய வரக்கூடிய வியாதிகள், பலவீனங்கள்,
ஆபத்துகள், விபத்துகள், சூழ்நிலைகளை குறிக்கிறது. திடீரென்று ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்ம கட்டின எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் அது ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. ஆனால் உங்கள் வாழ்க்கையை இரட்சகர் இயேசுவின் மேல் கட்டுவீர்களானால் உங்கள் வீடு நிலைத்து நிற்கும். ஆண்டவரை தான் சொல்ல, என்னிடத்துல வாப்பா, உன்னுடைய உறுதியற்ற வாழ்க்கையை, நம்பிக்கையற்ற எதிர்காலத்தை நான் கட்டி எழுப்புவேன். வாழ்க்கை எவ்வளோ மோசமாக இருந்தாலும், எவ்வளோ தீக்கரையாக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளோ பாழாய் போயிருந்தாலும், பாலான நிலத்தில் பாலான வாழ்க்கையை நான் திரும்ப எடுத்து ஒரு மாளிகையாய் கட்டி எழுப்ப விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இன்று நீங்கள் இயேசுவண்டை வருவீர்களானால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்று இயேசுவண்டை நீங்கள் வருவீர்களானால் உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய வேலையை, உங்களுடைய எதிர்காலத்தை திரும்ப எடுத்து கட்ட வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் வரும்போது அதுதான் நம்முடைய வாழ்விற்கு அஸ்திபாரமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சரியான அஸ்திபாரம் இருந்தால் தான் இந்த அஸ்திபாரத்து மேல் கட்ட முடியும். அஸ்திபாரமே இல்லைன்னா ஒன்றும் கட்ட முடியாது. தேவனுடைய வாழ்க்கையில் அஸ்திபாரமே இல்லை. அஸ்திபாரம் இல்லாமல் கட்டிட்டு போகிறாங்க. அந்த வீடுகள்லாம் பார்க்குறோம், சரியான அஸ்திபாரம் இல்லைன்னா எவ்வளோ மேலே போகிறே அவ்வளோ சீக்கிரம் இடிஞ்சு விடும். ஆகவே தான் ஒரு சரியான அஸ்திபாரம். அஸ்திபாரம் தான் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். பேதுரு இயேசுவிடத்தில் வந்தான். பேதுரு இயேசுவிடம் வந்த பொழுது இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், சீமோனே சீமோனே. பேதுருவை பார்த்து, நீ சீமோனா இருக்கிறாய், ஆனால் நீ உன் பேர் சீமோன் அல்ல, நீ கேபா என்று அழைக்கப்படுவாய். கேபா என்றால் பேதுரு என்ற அர்த்தம். அப்புறம் சொல்றாரு, இந்த கேபா, இந்த பேதுரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இப்போ பேதுரு இயேசுவிடத்தில் வந்த பொழுது சீமோனுடைய வாழ்க்கை, அவன் நாணலை போல இருந்தான். நாணல்னா நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, புல். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவிடம் வருவதற்கு முன்பதாக நீ ஒரு புல். இன்னங்க இயேசுவிடத்தில் வரக்கு முன்னாடி யாரு? புல். புல்லு மேலே யாராவது கட்ட முடியுமா? புல்லு மேலே கட்டினா என்ன ஆகும்? புல்லும் போயிடும், எல்லாம் போயிடும். அப்போ ஆண்டவர் தான் சொல்ற, நீ புல்லா இருக்கிற, உன் மேலே முன்னாடி ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நீ எங்கிட்ட வந்துட்டீர்ல, இப்போ நீ பேதுருவாய் இருக்கிறாய். பேதுருன்னா என்ன? பாறை, கல். இந்த பேதுரு மேலே என்னுடைய சபையே கட்டுவேன், வாழ்க்கையை கட்டுவேன். இப்போ நீ ஆண்டவரிடத்தில் வரும் முன்பதாக நீ புல்லாக இருக்கிறாய். உன்னை கொண்டு ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியல. என்றால் வாழ்க்கை அசைகிறது, காற்றில் அசைகின்ற நாணலை போல இந்த பக்கம் அந்த பக்கம் அசைகிறது. ஆனால் இயேசுவிடம் வரும் பொழுது அவருடைய திட பாறையாக மாற்றுகிறார். ஏன் அவனை பாறையாக மாற்றான்னா, அவர் தான் பாறை. அந்த பாறையோடு நீ இணைந்து கொள்ளும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையும் ஒரு கற்பாறையாக மாறுகிறது. நீ தனியாக இருந்தீன்னா புல்லா இருப்ப, ஆனால் அவரோடு இணையும் பொழுது உடைய வாழ்க்கை சுபாவம் பாறையாய் கற்பாறையாய் மாறுகிறது. யூ பிகம் பார்ட் ஆஃப் தி ராக். அந்த கற்பாறையில் ஒரு பங்காய் மாறிவிடுகிறாய். இப்போ உறுதியாக இருக்கனால உன்னை கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். ஆனால் பிரச்சனை என்னன்னா, நிறைய பேர் இயேசுவிடம் வந்து அந்த அஸ்திபாரத்தை வச்சு அங்கேயே நின்றுறாங்க. நான் பல வீடுகளை பார்க்கும்போது சில வீடு அஸ்திபாரத்திலே நின்றுருது, சில வீடு கொஞ்சம் லென்டல் லெவல் வந்து நின்றுருது, சில வீட்டில் கூரையே இல்லை, சில வீடு இன்னும் பூசலை, சில வீட்டில் இன்னும் ஜன்னல் கதவு வைக்கலை, சில இடத்துக்கு போனால் வெறும் கற்குவியலாக காணப்படுகிறது, அங்கே வீடு கட்டப்படல. இது போல தான் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும். அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் அஸ்திபாரத்தோடையே நிற்குது, அது மேலே எழும்பலை. சிலருடைய வாழ்க்கை வெறும் கற்குவியலாக தான் இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் என்ன கூரை இல்லை, சிலருடைய வாழ்க்கையில் ஜன்னல் கதை வைக்கலை. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்கள் வீடு எப்படி இருக்குதுன்னு கேளுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாகிய வீடு கட்டப்பட்டிருக்கிறதா, இல்லை அஸ்திபாரத்தோடு அப்படியே விட்டுட்டீங்களா? நானும் சர்ச்சுக்கு வரேங்க, இயேசுநாதர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் சர்ச்சுக்கு வரேன்னா வெறும் அஸ்திபாரம்.
ரட்சிக்கப்பட்ட நீ தண்ணியில முழுகி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அப்பதான் லென்ட் லெவலுக்கு வர்றேன்னு அர்த்தம். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அபிஷேகம் வர வேண்டும். அபிஷேகம் பெற்ற பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். காணிக்க தசமாம் கொடுக்கும் போது ஜன்னல் வைக்கிறாய். இன்னும் தசமாம் கொடுக்கலன்னா ஜன்னல் இல்லாத வீடு. மல்கியா 3:8-9 இப்படி சொல்லுது. ஆமாம், பலகணிகளை திறந்து நீ தசமாம் கொடுக்கும்போது இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேன். உன் வீட்டில் ஜபம் இல்லைன்னா கூரை இல்லாத வீடு. ஸோ உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும். வெறும் அஸ்திபாரத்தோடு நிற்காத. அநேகருடைய வாழ்க்கை அஸ்திபாரத்தோடு நிற்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2:6 வாசிங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு, அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் நடந்து கொண்டு, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருகுவீர்களாக. ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருகுவீர்களாக. நீங்க கர்த்தராகிய இயேசுவிடத்துல வந்தீங்க, வந்ததோடு அப்படியே நின்று விடாதீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்குள் வேறு கொண்டவர்களாக அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு வேர் இருக்குதுங்களா? ஆமாம், வேர். அவங்க அஸ்திபாரம், வேறுங்கிறது அஸ்திபாரம். வேர் தெரியாது, அஸ்திபாரம் தெரியாது. ஆனால் அந்த அஸ்திபாரம் தான் மிக முக்கியம். அந்த நல்ல வேர் உள்ள போச்சுன்னா அது மேலே கட்டப்படும். சரி, இன்னைக்கு வேகமா நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டப்பட உங்களுக்கு தேவையான 5 காரியங்கள். நீங்கள் to be built up in the spiritual life, you need 5 things to build your spiritual life. முதலாவதாக யூதாவின் புத்தகம் 20 வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, நீங்களோ உங்களுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. எல்லாம் சொல்லுங்க, என்ன விசுவாசம்? மகா most holy faith. ஆங்கில வேதாமத்துல யூதா 20 மிக தெளிவாய் சொல்லுகிறது, building upon your most holy faith. அங்கே பில்டிங் என்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது. தமிழ்ல உறுதிப்படுத்தி கொண்டு, ஆங்கில வேதாமத்தில் பில்டிங் யுவர் ஹோலி ஃபெய்த். உன்னுடைய விசுவாசத்தை அல்லது விசுவாச வாழ்க்கையை கட்டி எழுப்பு என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யூதா சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய யூதா இயேசுவின் இளைய சகோதரன். அந்த யூதா அப்போஸ்தலன் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை பில்ட். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்ட விசுவாசத்தை கட்டி எழுப்பு. இப்போ நீங்க கேட்கலாம், பாஸ்டர் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட விசுவாசத்தை கட்ட வேண்டும். இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில மிக முக்கியமான விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது. அந்த விசுவாசம் எப்படி வருகிறது? நீ இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த விசுவாசம் உனக்கு தேவன் அருளுகின்ற ஈவு. எபேசியர் 2:7 அப்படி சொல்லுகிறது. உன்னுடைய சொந்த முயற்சியினால நீ ரட்சிக்கப்படல, கிருபையினால ரட்சிக்கப்பட்ட அந்த கிருபை அது தேவன் அருளுகிற ஈவு. 2:8 போடுங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? விசுவாசத்தினால தான் ரட்சிப்பு. இப்ப நான் இயேசுவை தெய்வம் என்று விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தினால் எனக்கு ரட்சிப்பு. அந்த விசுவாசம் அது தேவனுக்கு தரக்கூடிய ஈவு. இப்ப எனக்குள்ள வரக்கூடிய அந்த விசுவாசம் அது ஒரு விதையாக வருகிறது. நான் ரட்சிக்கப்படும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு தெய்வீக விதை எனக்குள் விதைக்கப்படுகிறது.
அந்த விதையாகிய விசுவாசம் எனக்குள் வளர்ந்து அது பெருக வேண்டும். ஆகவே தான் சீஷர்கள் ஜெபம் பண்ணாங்க. லூக்கா 17:5 நினைக்கிறேன். எங்கள் விசுவாசம் பெருகும்படி எங்களுக்கு உதவி செய்யும். இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த். ஒரு ஆமென் சொல்லலாமா? லூக்கா 17:5 சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. என் விசுவாசம் வர்த்திக்க பண்ணுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் விசுவாசத்தை வர்த்திக்க. பணத்தை அல்ல, மற்றதை அல்ல, எனக்குள்ள நீங்க தந்த அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. 7 வகை விசுவாசத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். வேகமாய் நீங்கள் குறித்து கொள்ளுங்க. ஸ்கிரீன்ல உங்களுக்கு போடும்படியாய் விரும்புகிறேன். முதலாவது அற்ப விசுவாசியே என்று சொல்லுகிறார். ஆமா, அற்ப விசுவாசிய அந்த சீஷர்கள் படகுல போன பொழுது, அந்த படகு நடுக்கடல அசைந்த பொழுது அவங்க சொன்னாங்க, ஆண்டவரே இந்த படகு அசைது என்று சொல்லி ஆண்டவர் எழுப்பின பொழுது ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் இல்லாத சந்ததியே, அல்ல உங்க விசுவாசம் எங்க போயிடுச்சு என்று சொல்லி ஆண்டவர் அவளை கடிந்து கொண்டு அந்த படகை அதட்டினார்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மார்க் 4 நீங்க அதை பார்க்கலாம். 2வது கடுகு வதை விசுவாசம், கடுகளவு விசுவாசம். மத்தேயு 17:20. 3வது மலைகளை பெருக்கத்தக்க விசுவாசம், 1 கொரிந்தியர் 13:2. ஆமா. 4வது பெரிய விசுவாசம், சிரோபெனிக்கையா ஸ்திரியை பார்த்து அன்று சொல்லுகிறார், இந்த மாதிரி ஒரு விசுவாசம் நான் பார்க்கல. மத்தேயு 15:28 அவதமாய் சொல்லுகிறது. 5வது மார்வலஸ் ஃபெய்த், அவருடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். மத்தேயு 8:10. 6வது ஜெனுயின் ஃபெய்த், மாய்மாலமற்ற விசுவாசம், உண்மையான விசுவாசம், 2 தீமோத்தேயு 1:4. 7வது ஓவர் கமிங் ஃபெய்த், மேற்கொள்ளுகிற விசுவாசம், 1 யோவான் 5:4. ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் எந்த விசுவாசத்தில் இருக்கிறீங்கன்னு கேளுங்க. கடுகு விதையில் இருக்கிறீங்களா, அல்லது மலைகளை பெருக்கத்தக்க விசுவாசத்தில் இருக்கிறீங்களா, அல்லது அற்ப விசுவாசமாக இருக்கிறீங்களா? எந்த நிலையில் இருந்தாலும் இந்த காலில் நம்முடைய ஜெபம், ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக, என் விசுவாசத்தை வளர செய்வீராக. ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான். பிறகு ரோமர் 4வது அதிகாரம் 17-21 முடிய வாசித்தீங்கன்னா ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது, ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனாக மாறினான். எல்லாம் சொல்லுங்க, எப்படி மாறினா? பக்கத்தில் இருக்க கைக்கு சொல்லுங்க, நீங்க வல்லவனா, விசுவாசத்தில் வல்லவனா? அப்போ விசுவாசத்தில் நம்ம விசுவாசங்கிறது என்ன? தேவனுடைய வார்த்தை அப்படியே நம்புவது, தேவனுடைய வார்த்தை அப்படியே அறிக்கையிடுவது. சூழ்நிலைகள் எவ்வளவு வித்தியாசமாக இருந்தாலும் அதன் மத்தியிலே நான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை விசுவாசிக்கிறேன். தேவன் சொன்னால் நிச்சயம் நடக்கும். தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் சொன்னபடியே செய்ய வல்லவர். அதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். சூழ்நிலையெல்லாம் எதிராக இருந்தாலும் அந்த எதிரான சூழ்நிலையில் மத்தியிலே நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் நம்பிக்கையோடைய வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று தேவனை விசுவாசித்து விசுவாசத்தில் வல்லவனானான். வாழ்க்கையில் அந்த வருஷம் பல சூழ்நிலை வரும். ஆண்டவர் கட்டிக்கிற ஆண்டுன்னு சொன்னார். ஆனால் கட்டிக்கிற ஆண்டுக்கு பதிலாக வாழ்க்கையில் பல சோதனைகள் இடிக்கிற மாதிரி வரும். அப்போ நீ கேட்கலாம், என்ன ஆண்டவரே கட்டுவேன்னு சொன்னீங்களே, கட்டுக்கு பதிலாக நான் இடிஞ்சு போகுது. அந்த இடிக்கிற சூழ்நிலை சொல்ல வேண்டும், என் கர்த்தர் நல்லவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை செய்வார். எல்லாம் இடிஞ்சு சாம்பலா போனால் அந்த சாம்பலின் நடுவே கர்த்தர் எனக்கு ஒரு ஈசாக்கை எழும்ப பண்ண வல்லவர். அந்த கட்டடத்தின் எல்லா விதமான குப்பை மேட்டிலிருந்து என்னுடைய வாக்கு பண்ணி ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தில் உன்னை பயிற்றுவிக்க விரும்புகிறார். அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும். இப்போ விசுவாசம் உனக்குள்ள வளர வேண்டும்னா என்ன? விசுவாசம் வளர வேண்டும்னா ரோமர் 10 படி 10-11 நினைக்கிறேன், விசுவாசம் கேள்வியினால் வரும்,
விசுவாசத்தை பற்றி நீ கேட்டுட்டே இருக்க வேண்டும். விசுவாச போதனைகளை கேட்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும். விசுவாச சாட்சிகளை கேட்க வேண்டும். விசுவாசத்தை நீ அறிக்கை செய்ய வேண்டும். எல்லா சூழ்நிலையும் டெய்லி விசுவாசத்தை அறிக்கை செய்து அந்த விசுவாசத்தை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அப்பொழுது விசுவாசம் உனக்குள்ள உறுதியான விசுவாசமாக அது கட்டி எழுப்பப்பட வேண்டும். உன்னுடைய விசுவாசம் அசைக்கப்பட முடியாத ஆணித்தரமான உறுதியான விசுவாசமாக இருக்க தேவன் விரும்புகிறார். கைகளை உயர்த்துறாமேன்னு சொல்லலாமா? அந்த சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவுடைய விசுவாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தானியேல் 3:17 சொல்றார், எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தப்புவிக்காம போனாலும் சரி, நாங்கள் அவர் பேரில் விசுவாசமாக இருப்போம். அதுதான் நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம். என் விசுவாசம் தேவனை போல மாறுகிறது. யாக்கோபு 1:2 சொல்லும் போது உன் விசுவாசம் பரீட்சிக்கப்படும் போது அது சுத்த பசுமுன்னை போல விளங்கத்தக்கதாக ஆண்டு அந்த விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். இவன் உண்மையாகவே என்னை விசுவாசிக்கிறானான்னு சொல்லி. அவைதான் யோபு சொல்லுகிறான், அவன் என்னை கொன்று போட்டாலும் நான் அவன் பேரில் நம்பிக்கையா இருப்பேன். அவர் வாக்கு மாறாதவர், நான் விசுவாசித்தவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஆகையால் அவர் பேரில் நான் நம்பிக்கையில் உறுதியா இருக்கிறேன். இந்த ஆண்டில் உங்கள் விசுவாசம் கட்டி எழுப்பப்படுவதாக. இந்த ஆண்டில் விசுவாசத்தில் வளருவீர்களாக. ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை படித்து அந்த விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. டெய்லி ஃபெய்த் கன்ஃபெஷன் பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் இந்த விசுவாச வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு சொல்லுங்க, ஆண்டவரின் கேடயம் ஆண்டவனோடு கூட இருக்கிறார், அவர் சொல்லி இருக்கிறாரு. நல்ல சத்தமா சொல்லுங்க, அவர் சொல்லி இருக்கிறாரு. அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, அவர் என்னை கைவிடுவதில்லை, அவர் எனக்கு போதுமானவர், வாதை கூடாட்டி அணுகால் சொல்லி இருக்கிறாரு. அந்த சொல்லி இருக்கிறாரே சொல்லிட்டே இருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும், உங்களுக்கு நன்மைகள் நடக்கும், உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். அதுதான் விசுவாசம். அவர் சொன்னதை திரும்ப வாயால சொல்லும் பொழுது அந்த விசுவாசம் வளரக்கூடியதா இருக்கு. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அவர் சொன்னதை பற்றிக்கோ. என் வாழ்க்கையில் நான் செய்யறது அதுதான். எவ்வளோ மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் நீ சொல்லிட்டப்பா, நீ சொன்னதை செய்வீர், நீ சொன்னதை மாற்ற முடியாது. நீ எனக்கு கட்டளையிட்டு கொடுத்துருக்கு, உடன்படிக்கை பண்ணிக்கிறீ, உன்னுடைய ஜீவனை கொண்டு சொன்ன வார்த்தை. அதில் எல்லா எதிர்ப்பு வந்தாலும் அதன் மத்தியில் உண்மைதான் நம்புவேன். அல்லேலூயா. ஆலயத்தை கட்ட பல தடை எதிர்ப்புகள் வந்தால் நான் ஆண்டவர்கிட்ட சொல்றது, நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே, நீங்கள் பொய் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும், நீங்கள் உண்மையாக சொன்னீங்க, சொன்னதை நீ செய்கிற தேவன். அப்படி சொல்லும்போது எதிராளிகளும் வந்து ஒப்புரவாக முடியாது. கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக உடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட வேத வசனங்கள் மிக முக்கியம். முதலாவது என்ன பார்த்தங்க? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. விசுவாசம். சத்தமா சொல்லுங்க. என்னக்கா? ஃபெய்த். விசுவாசத்தில் கட்டப்பட வேண்டும். இரண்டாவது வேத வசனத்தின் மூலமாய் கட்டப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 20:32 வாசிங்க. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய கிருபையுள்ள வசனத்தை உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையில் இருக்கிற மூப்பர்களை கடைசியாய் சந்தித்து ஃபேர்வெல் சொல்றார். இனி உங்க முகத்தை பார்க்க மாட்டேன், என்ன நடக்கும் தெரியாது, ஓநாயெல்லாம் வருது, ஆனா நான் உங்களைய ஆண்டுடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த தேவனுடைய வசனம் உங்களை கட்டி எழுப்புன்னு சொல்றார். ஆங்கிலத்தில் மிக அழகாக சொல்லுகிறது. So now brethren, I commend you to God and to the word of his grace, which is able to build you up and give you an inheritance among all those who are sanctified. The word of God will build you up. பவுல் சொல்றார், தேவனுடைய வார்த்தை உடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும். ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில வசனம் மிக முக்கியம். ஏன் வசனத்தை வாசிங்கிறன்னா, அந்த வசனம் தான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பும். வசனம் உள்ள வந்துட்டா வேர் உள்ள வரும், வசனம் உள்ள வந்துட்டா கனி வரும்,
வசனம் வந்துட்டா உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும். வசனம் வந்துட்டா உன் வாழ்க்கை ஆசீர்வாதம். வசனம்தான் உன் வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திபாரமா இருக்கிறது. கையை உயர்த்து ராமன்னு சொல்லாமா? ஆகவே தான் அந்த அந்த அஸ்திபாரம் உறுதியான அஸ்திபாரமா இருக்க வேண்டும்னா அந்த வார்த்தையை நீ பற்றி கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளை கட்டி எழுப்பும். அப்போ அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ வளர வேண்டும், கட்டப்பட வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? வாசியங்கள் 1 பேதுரு 2வது அதிகாரம் 2ஆம் வசனத்துடைய கடைசி பாகத்தை வாசிங்க. சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஏன் ஞானப்பால் மேல வாஞ்சியா இருக்க வேண்டும்? கேட்குறீங்களா? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல. புதுசாக பிறந்த குழந்தை என்ன கேட்கும்? பால். எனக்கு பால் வேணும். இப்போ குழந்தைக்கு ஏன் பால் கொடுக்குறோன்னா, அந்த குழந்தை பால் குடித்தாதான் வளரும். நிறைய அம்மாமார் சொல்லுவாங்க, குழந்தை பாலே குடிக்கிறது இல்லை அப்படி. ஏன்னா பால் குடிக்கலைன்னா வளராது. அதுபோல தான் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தை மாதிரி ஆண்டே வசனத்து மேலே ஒரு வாஞ்சை உங்களுக்கு இருக்க வேணும், ஒரு தாகம் இருக்க வேணும். பக்கத்தில் பார்த்து உங்களுக்கு வாஞ்சை இருக்குதா? குமுதம் படிக்க வாஞ்சி இருக்கிறது, கல்கண்டு படிக்க வாஞ்சி இருக்கிறது, மற்ற ராணி படிக்க வாஞ்சி இருக்கிறது. இந்த காலத்தில் என்னென்ன பத்திரிக்கை வருதோ தெரியாதெல்லாம் எங்காலத்தில் இருந்த பத்திரிகைகள். ஆனால் உங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்க வாஞ்சி இருக்கிறதா? ஆண்டோடைய வார்த்தை மேலே ஒரு வாஞ்சி இருக்கும். ஏன் தெரியுமா? அவனுடைய வார்த்தை அநேக காரியத்துக்கு ஒப்பா சொல்லப்படும். அவனுடைய வார்த்தை சொல்லும்போது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. இப்போ வார்த்தை மன்னா, அது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஜீவ மன்னா. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை என்ன? ஜீவ மன்னா. என்னங்க? ஜீவ மன்னா, ஜீவனை தருகிற தேவ தூதரின் அப்பம் தான் வார்த்தை. வார்த்தை என்ன? அது ஜீவ அப்பம். வார்த்தை என்ன? அது சுத்த தெளிதேன். 19ஆம் சங்கீதத்தில் சொல்லுவோம், தெளிதேன் கண்ணை தெளிவாக்கும், கண்ணுக்கு நல்ல வெளிச்சம் தரும். தெளிதேன். வார்த்தை என்ன? பலமான ஆகாரம். எபிரேயர் 5:14 பலமான ஆகாரத்தை உண்ணத்தக்க ஸ்ட்ராங் மீட், பலமான ஆகாரம். இப்போ அந்த வார்த்தை நமக்கு பாலாக இருக்குது, நமக்கு ஜீவ அப்பமாக இருக்கிறது, நமக்கு பரலோக மன்னாவாக இருக்கிறது. அன்றாட உள்ள அப்பம் அந்த வார்த்தை தான். அது நமக்கு தெளிதேனாக இருக்கிறது. அது நமக்கு எல்லாவற்றுக்கெல்லாம் நமக்கு நம்ம கழுவுகிற சுத்தமான ஜலமாக தண்ணீராக இருக்குது. இப்போ அந்த வார்த்தை குறித்து 5 காரியத்தை செய்ய வேண்டும். 1, வார்த்தையை வாசி. 2வது, வார்த்தையை தியானி. 3வதாக அந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணு. 4வதாக அந்த வார்த்தையை அறிக்கை செய். 5வதாக அந்த வார்த்தையை அப்பியாசப்படுத்து. என்னென்ன காரியம் செய்யணுங்க? 1வது வார்த்தையை வாசி. 2வது வார்த்தையை தியானி, மெடிடேட். 3வது இந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணு. 4வது இந்த வார்த்தையை அறிக்கை செய். 5வது இந்த வார்த்தையை படி நட. 5 செஞ்சினா நீ பாக்கியவான். வேத சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நிற்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்போ அந்த தேவனுடைய வார்த்தை உனக்கு ஒரு பாதுகாப்பை தருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையின்படி நீ செய்யும் பொழுது உன் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுகிறது. இந்த வார்த்தை வாசித்தாலே ஒரு பாக்கியம், அதன்படி நடந்தாலே ஒரு பாக்கியம். அப்போ அந்த வார்த்தை வாசிக்கிறது மட்டுமல்ல, இந்த வார்த்தையின்படி நீ நடக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை ஒரு கண்ணாடி கொப்பா சொல்லப்படுகிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தை ஒரு கண்ணாடி. எப்படி முகம் டெய்லி பார்க்கிறாயோ அதுபோல் அந்த வார்த்தையை பார்த்து இந்த வார்த்தைப்படி வாழ்க்கை இல்லையே அப்படின்னு வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த வருஷத்தில்
நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும்னா ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் வேதத்தை தவறாமல் வாசிப்பேன். காலையில் எழுந்த உடனே இரவிலை படுக்க முன்பதாக நான் வேதத்தை வாசிப்பேன். அநேக பக்தர்கள் ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் 5 அதிகாரம் வாசிக்கிறாங்க. அவர் வாட்ச்மேன் நீ என்று சொல்லப்பட்ட சீன தேசத்துக்கு எழுப்பலை தந்த ஒரு பிரசங்கியார் 1 மாசத்துல புதிய ஏற்பாட்டை வாசித்து முடித்து விடுவார். ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்று சொல்லப்பட்ட தேவ மனுஷன் 1/2 மணி நேரத்துக்கு நடுவே பைபிளை வாசிப்பார். பைபிளை தவிர வேற எதையும் வாசிக்க மாட்டார். இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுவீர்களா? நான் எத்தனையோ முறை பைபிள் படிச்சிருக்கேன், இந்த வருஷம் மறுபடியும் வேதத்தை வாசிக்கிறேன். இந்த வருஷத்தில் புதிய ஏற்பாட்டை ஒரு 3 முறையாவது வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் நீதிமொழிகளை ஒரு 4-5 முறையாவது வாசிக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டை 1 முறையாவது வாசிக்க விரும்புகிறேன். தினந்தோறும் காலையில் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வேதத்தை வாசிக்க நேரத்தை செலவழிக்கிறேன். எவ்வளோ நேரம் ஜாம் பண்ணிக்கிறாயோ அவ்வளோ நேரம் வேதத்தை வாசி. வேதத்தை வாசித்தினா வாழ்க்கை ஓஹோன்னு கட்டி எழுப்பப்படும். நம்ம வேதத்தை கேளாதனுடைய ஜெபம் அருவருப்பானது. வேதம் தான் மிக முக்கியம். வேதம் தான் வெளிச்சம். வேதம் தான் உனக்கு வழிகாட்டும். வேதம் தான் வாழ்க்கையின் அஸ்திபாரம். இந்த வேதத்தை நேசித்தினா பாவம் உள்ள வராது. வேதத்தை வெறுத்தினா பாவம் உன்னை குடிகொள்ளும். ஆகவே வேதாமத்தை எவ்வளோ தூரம் வாசிக்க முடியும் வாசிக்க வேணும். பாஸ்டர், இந்த வருஷத்தில் நான் டெய்லி பைபிள் வாசிப்பேன், குறைந்தது ஒரு 3 அதிகாரம் வாசிப்பேன்னு சொல்கிறவங்க ஒரு கையை உயர்த்தி ஒரு குட்டி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த ஆண்டு குறைந்தது ஒரு 3 அதிகாரமாவது வேதத்தை வாசிக்க எனக்கு உதவி செய்யும். ஒரு சங்கீதம் வாசிக்கலாம், புதிய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரம் வாசிக்கலாம், பழைய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரம் வாசிக்கலாம். 3 அதிகாரம் வாசித்தினா அது உனக்கு ஒரு ஆவிக்குரிய பலனை தரும். நல்ல கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் கூட்டி ஜெபம் பண்ணுங்க. வேதத்தை வாசிக்கலைன்னா உனக்கு வெளிச்சம் இல்லை. வேதத்தை வாசிக்கலைன்னா நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாது. நீ வளர வேண்டும் என்றால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். இந்த வருஷம் முடிவதற்குள்ள ஒரு முறையாவது நான் வேதத்தை வாசிப்பேன். ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரும். வேதத்தை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். 3ஆவதாக, உங்களுடைய கனியுள்ள வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு கனியுள்ள வாழ்க்கையாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும். Your inner life should be built up as a fruitful life. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்புகிறது ஒரு கனியுள்ள வாழ்க்கை. ஆண்டவர் ஒரு ஓமானத்தை சொல்லும்போது ஒரு அத்தி மரத்தை நட்டினார். 3 வருஷம் கழித்து நான் மரத்தை பார்த்தேன், கனி இருக்குதான். கனி இல்லை, அதை வெட்டி போடு, இது பிரயோஜனமற்றார். உங்களை ஆண்டவர் ரட்சித்தார். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? மனம் திரும்புதலுக்கேற்ற கனி, ஆவியின் கனி, ரட்சிப்பின் கனி, நீதியின் கனி, பரிசுத்த ஆவியின் கனி. இந்த கனிகள்லாம் இருக்குதான் தேடி பார்க்குறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை தேடி பார்க்கும்போது இந்த கனிகள்லாம் இருக்குதா? நல்லா கையை உயர்த்தி கேட்கலாம், ஆண்டவரே ஒரு கனியுள்ள வாழ்க்கையாய் மாற்றுங்க. ஆண்டவர் மத்தேயு 7 சொன்னார் அல்லவா, நான் உங்களை அறியேன், மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லது என்று சொல்லுங்கள். You will know them by the fruits. அவருடைய கனிகளினால் அவர்கள் அறிவீர்கள். அவள் எப்பேற்பட்ட கனிகளை தராங்க. ரட்சிப்பின் கனி இடத்தில் உண்டா? மனம் திரும்பும் கனி உண்டா? பரிசுத்தமாக்குதலின் கனி உண்டா? அந்த கனியை தேடி வரார். என்னுடைய வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்க்கையாக இருப்பதாக. கொலோசியருக்கு நிருபம் 1ஆவது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு என்னை உட்படுத்தின தேவன். There has been a transformation in my life. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நான் இருளின் அதிகாரத்தில் இருந்தேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் முன்பதாக என்னுடைய ராஜா சாத்தான்,
இயேசுவிடம் வரும் முன்பதாக என் மேல பிசாசுக்கு அதிகாரம் இருந்தது. ஆகையால் உலக பிரகாரமான வாழ்க்கை நான் செய்தேன். ஆனால் என்றைக்கு அந்த இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு மாற்றப்பட்டேனோ அப்பொழுது இருளின் கிரிகளை விட்டு விட்டேன். எப்பொழுது நான் ஒளியின் பிள்ளையாக இருக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? இருளின் பிள்ளைகளாம் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். பார்த்தீங்களா, 1-2 கேஸ் இன்னும் இருக்கு. அதனால தான் கேட்குறோம் சந்தேகத்துக்காக. ஏமா இன்னும் இருளின் அதிபதிக்கு மேலே நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் என்பதாக பொய் பேசினேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுதாக திருடினேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் முன்பதாக கெட்ட வார்த்தை பேசினேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் முன்பதாக குடித்தேன், வெறித்தேன், பாவ செயலை ஈடுபட்டேன். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுதும் மனம் திரும்பினேன். எப்பொழுது இருளின் அந்தகார கிரிகளுக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை. இருளின் கிரி நான் செய்வதில்ல. இந்த திருடின கை இனி திருடாது, இனி மற்றவர்களுக்கு கொடுக்கிற கையாய் ஆண்டவர் இந்த கையை மாற்றி விட்டார். ஒரு அல்லேலூயா தான் சொல்லுங்களேன். நல்லா தான் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். முதலெல்லாம் காணிக்க எடுக்க வந்தா காணிக்க போடுற மாதிரி பைக்குள்ள விட்டு எதாவது எடுத்துக்கொள்ளும். அது என்னுடைய பழைய வாழ்க்கை. இப்போ அப்படி இல்லை. கர்த்தருக்கு கொடுப்பது என்னுடைய பாக்கியம். முந்தியெல்லாம் சர்ச்சுக்கு வந்தால் யாராவது பேகை சீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்க முன்னுக்கு போகிற நேரம் பார்த்து பையை திறந்து என்ன கிடைக்குதுன்னு எடுத்து என்னுடைய பேக்கில் போட்டுப்பேன். அது இருளின் வாழ்க்கை. இப்பொழுது அப்படி அல்ல. முந்தியெல்லாம் சர்ச்சுக்கு வந்தால் யார் புது செருப்பு போட்டிட்டு வருவாங்கன்னு அங்கே காத்திருப்பேன். அவங்க உள்ளே போனோன்னா அந்த செருப்பை நான் மாட்டிட்டு வேகமாக வெளியே போயிடும். புது செருப்பு அது பழைய வாழ்க்கை. கைகளை வச்சு நம்ம இயேசு என் வாழ்க்கையை மாற்றினார். இப்பொழுது பழைய ஆள் அல்ல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எப்பொழுது இருளின் கிரிகளை நான் விட்டுவிட்டேன், அந்த காலத்தின் கிரிகளை விட்டுவிட்டேன். இப்பொழுது அந்த எல்லா பழைய சுபாவத்தை விட்டு நான் தேவ பிள்ளையாய் மாறிவிட்டேன். எபேசியர் 4:15 வாசிங்க. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். 20 வாசிங்க. அதே நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்திலுள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென் சொல்லலாமா? கிறிஸ்துவுக்குள் வளருங்க. இயேசுவின் சுபாவத்தில் வளருங்க. இயேசுவின் மலர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும் வளருங்க. ஒரு நிமிடங்கள் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவை போல என்னை மாற்றுங்க. இன்னும் இடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. அந்த முந்தின மோசம் போக்குற பழைய மனுஷனை எனக்கு களைந்து போடுகிறேன். பழைய சுபாவம் எனக்கு வேண்டாம், பழைய வாழ்க்கை எனக்கு வேண்டாம், பழைய காரியங்கள் எனக்கு வேண்டாம். என்னை புதிதாக்குங்க ஆண்டவரே. என்னை உள்ளான மனுஷனை புதிய மனிதனாக, புதிய ஜீவனுள்ளவனாக மாற்றுங்க. அதுதான் நம்முடைய அனுதின ஜெபம். என்னுடைய அனுதின ஜெபம், ஆண்டவரே அனுதினம் நான் சிலுவையில் அறையப்படுகிறேன். டெய்லி ஐ crucify myself, daily I die. தினந்தோறும் நான் முடிக்கு டை போடுறேங்கிறதுக்காக தினந்தோறும் ஐ டைங்கிறாங்க. அந்த டையை பற்றி நான் பேசலை. மாம்ச சுபாவத்துக்கு மறிக்க வேண்டும், பாவ சுபாவங்களுக்கு மறிக்க வேண்டும். இயேசுவுக்குள் நான் வாழ்ந்திருக்க வேண்டும். திவ்ய சுபானக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆவின் கனிகள் உங்களுக்கு உண்டா? கலாத்தியர் 5:22 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சை அடக்கம், சாந்தம், இப்படிப்பட்ட விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. பக்கத்தில் பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கல. 9 1 இருக்குதான்னு கேளுங்க.
இப்போ தாங்க ஒவ்வொன்றா டெவலப் பண்ணுறேன். இதுதாங்க இந்த புது வருஷத்தில் செய்ய வேண்டிய காரியம். சிலருக்கு சட்டுன்னு மூக்குக்கு மேலே கோபம் வருது. உங்களுக்கு தேவை நீடிய பொறுமை. பக்கத்தில் பேச உங்களுக்கு தேவை என்னங்க? உங்களுக்கு கோபம் வரக்கூடாது. கோபம் வந்தால் பழைய மனுஷன் சொல்ல, அவனுக்கு கோபம் வந்தால் பழைய பல்லெல்லாம் நரன கிடைச்சி, அது மாம்ச சுபாவம். உனக்குள்ள ஆவியின் கனி வரணும். உங்களை நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களான்னு கேட்கக்கூடாது. சந்தோஷம் ஒரு ஆவின் கனி. எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பது, எப்போதும் நல்ல முக மலர்ச்சியாக இருப்பது, சந்தோஷம், எப்போதும் தெய்வ சமாதானம், அன்பாக இருத்தல், நீதி செய்தல். சரி, அதெல்லாம் இப்போ சொல்லிட்டு போனால் நமக்கு நேரம் போதாது. ஆவின் கனிகள் உனக்குள் இருக்க வேண்டும். அதுதான் அந்த தெய்வீக சுபாவம் வளருதல். உனக்குள்ள இப்போ இருக்கக்கூடிய சுபாவம் அது யாருடைய சுபாவம்? பிசாசுடைய சுபாவமா, உலகத்தின் சுபாவமா? இயேசுவின் திவ்ய சுபாவத்திற்கு நீ பங்குள்ளவனாக இருக்கிறாயா? 2 பேதுரு 1:4 12 முடிய சொல்லும்போது அவருடைய வாக்குத்தத்தை நம்ம கொடுக்கப்பட்டிருக்க காரணம் அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு நான் பங்குள்ளவனாகும் பொருட்டு இந்த மேன்மையான வாக்குத்தத்தங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க. ஒவ்வொரு நாளுடைய ஜெபம், ஆண்டவரே உம்முடைய தெய்வீக சுபாவம் எனக்குள் வர வேண்டும். என்னுடைய உள்ளான மனுஷனை கட்டி எழுப்புங்க. நான் இயேசு போல மாற வேண்டும். ஆவிக்குரிய வாழ்வில் கட்டி எழுப்பப்பட வேண்டும். எனக்குள்ள அந்த தேவ கிருபை வேண்டும். ஆகியால் தான் பவுல் சொல்கிறார் ரோமர் 12:2, நான் என்னுடைய மனம் புதிதாவதுனால அனுதினமும் மருவமாகிறேன். மைண்டு புதிதாகுதா? உடைய மனது ஆண்டவருடைய வாட்டின்படி புதிய மனிதனாய் மாறுகிறீர்களா? புதிய மனுஷனாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும். பழசெல்லாம் ஒளிஞ்சு போச்சு. புதிய மனிதனாய் மாற வேண்டும். முதலாவது விசுவாசத்தில் கட்டி எழுப்பப்பட வேண்டும். முதலாவது இதில் கட்டி எழுப்பப்பட வேண்டும். 2வது வசனத்தினால் கட்டப்பட வேண்டும். 3வது உள்ளான தெய்வீக சுபாவத்தினால் ஆவின் கனியினால் கட்டப்படும். 4வதாக பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுவதனால நீ உள்ளான மனிதனில் கட்டப்படுகிறாய். வாசிங்க எபேசியர் நிருபம் 3:16 வாசிங்க. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினால என்னுடைய உள்ளான மனுஷன்ல நான் வல்லமையாய் பலப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 14:4 சொல்லுகிறது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் எவனோ சபைக்கு பக்தி விருத்தி என்கிற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை கட்டி எழுப்புதல். டு ரீபில்ட் அப் யுவர் செல்ஃப். தமிழ்ல பக்தி விருத்தி என்று வருகிறது. கிரேக்க பாஷையில் அர்த்தம் டு எடிஃபைனா பில்ட் அப் யுவர் செல்ஃப். இப்போ உன்னுடைய உள்ளான மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் கட்டி எழுப்பப்பட ஆண்டவர் கொடுத்திருக்க 4வது காரியம் பரிசுத்த ஆவியாருடைய நிறைவு, பரிசுத்தாவின் வல்லமை. எவ்வளவு தூரம் நீ ஆவியில நிறைந்து அந்நிய பாஷையில் பேசுகிறாயோ அவ்வளவு தூரம் உள்ளான மனிதன் கட்டி எழுப்பப்படுகிறான். அதனால தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொள், ஆவி நிறைவை பெற்றுக்கொள். ரெண்டாவது, ஆவியானவர் உனக்கு கொடுத்த ஒரு பாக்கியம், கிருபை. இந்த உள்ளான மனுஷன் அந்நிய பாஷை பேசிகிட்டே இருந்தால் உன்னுடைய ஆவிக்குரிய மனுஷன் ஸ்ட்ராங் ஆகிறான், பலன் கொள்ளுகிறான், சாத்தானை எதிர்க்க முடியும், போராட்டங்களை எதிர்க்க முடியும், எல்லா சூழ்நிலைகளும் ஜெயம் பெற முடியும். உனக்குள்ள ஒரு பக்தி விருத்தி அடையும். நீ நல்ல ஸ்ட்ராங் கிறிஸ்டியனாக இருப்பாய். நீ பலவீனமான கிறிஸ்துவனாய் இல்லாமல் பலமுள்ள கிறிஸ்துவனாக இருக்க ஒவ்வொரு நாளும் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில் பேச வேண்டும். அந்நிய பாஷையில் பேசுறது வெறும் சர்ச்சில் வந்தால, வீட்டில் உடைய தனி ஜெபத்தில் கொஞ்ச நேரம் நல்லா ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷையில் பேச வேண்டும். நான் ஒரு பாஸ்டரை கொரியாவில் சந்தித்தேன், அவரை இந்தோனேஷியாவில் சந்தித்தேன். அவர் சொல்கிறார், காலையில் 3 மணிக்கு எழுந்து நான் மணிக்கணக்காக அந்நிய பாஷையில் பேசுகிறேங்கிறார். அதனால தான் அவன் வாழ்க்கையில் அவ்வளோ வல்லமை. எஸ்ஏகே பிரான்சிஸ் தீர்க்கதரிசி கேட்டால் நான் பல மணி நேரம் அந்நிய பாஷையில் பேசுகிறேங்கிறார். நானும் டெய்லி அந்நிய பாஷையில் பேச நேரம் எடுத்து அந்நிய பாஷையில் பேசுகிறேன்.
அந்நிய பாஷையில் பேசுவது தான் எல்லா ஆவியின் வரங்களுக்கும் அஸ்திபாரம். நீ நல்ல அந்நிய பாஷையில் பேசுனீன்னா உன் மூலமாய் தீர்க்கதரிசன வரம் செயல்படும். நீ நல்ல அந்நிய பாஷையில் பேசுனீன்னா உன் மூலமாய் வியாதிகள் சுகமாகும். எனக்கு வியாதி சுகமாக வரந்தாருன்னு கேட்கறத விட 1 மணி நேரம் எடுத்து நல்லா அந்நிய பாஷையில் பேசிப்பார். நீ கை வச்சுன்னா உள்ளாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நல்ல அந்நிய பாஷையில் பேசினா ஓடாத பிசாசு எதுவும் இருக்காது. அந்த அந்நிய பாஷையில் பேசுவதற்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. 1 நிமிஷம் நல்லா கையை உயர்த்தி நல்லா அந்நிய பாஷையில் பேசலாமா? அந்நிய பாஷையில் பேசுக பாட்டை வேகமாக பாடணுங்கிற அவசியம் இல்லை. வேறு எதுவும் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. ஸ்தோத்திரம் வேகமாக சொன்ன உனக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கிறது, உனக்குள்ள வல்லமை இருக்கிறது, உனக்குள்ளே இயேசுவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பனுடைய அந்த மகா பெரிய வல்லமை உனக்குள் வாசமாக இருக்கிறது. நீ மட்டும் நல்ல விசுவாசத்தோடு உனக்குள்ள இருக்கிற அந்த நதியை புறப்பட வச்சினா போதும். அந்த நதி பாய ஆரம்பிச்சிட்டா போதும். அது அப்படியே நதி போல பாய்ந்து கொண்டே இருக்கும். இந்த நதி போகிற இடமெல்லாம் செழிப்பு, இந்த நதி போகிற இடமெல்லாம் கட்டுகள் உடையும், இந்த நதி போகிற இடமெல்லாம் வாழ்க்கைகள் கட்டப்படும், இந்த நதி போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம் உண்டாகும், இந்த நதி போகிற இடமெல்லாம் அற்புதம் உண்டாகும். நல்ல கைகளை உயர்த்தி நல்லா 1 நிமிடம் இதுவரைக்கும் அபிஷேகம் பெறலைன்னா இப்பொழுதே கேளுங்க, ஆண்டவரே இந்த வருஷத்துல என்னை பரிசுத்தாவினால நிரப்புங்க, இன்றைக்கு என்னை அபிஷேகத்தினால நிரப்புங்கன்னு கேளு. இருக்கிற இடத்துலயே ஆண்டவர் உன்னை நிரப்புவார். ஆவியான மேல இறங்கி வருவார். இதுவரைக்கும் அபிஷேகத்தை பெறலைன்னா இந்த காலையில உன்னை ஆவியினால் நிரப்புவார், உன்னை அபிஷேகத்தினால் நிரப்புவார். ஷாபா ரக்கா பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். அபிஷேகம் பெறாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆவி நிறைவேற்றா பெற்றுக்கொள்ளுங்க. பெறாதவர்கள் இன்றைக்கு காலையில கேளுங்க. உங்க வாயை விசுவாசத்தோடு திறங்க. உங்க வாயை விசுவாசத்தோடு திறந்து கர்த்தர் தெரிய வார்த்தையை பேச ஆரம்பிங்க. பெற்றுக்கொள்வது ஈஸி. ஆவியானவர் இங்கே இருக்கிறார், ஆவியானவர் இங்கே இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் தலை மேல இறங்கி வருகிறார். பிரதர் உன் மேல இறங்கி வருகிறார். சகோதரி உன் மேல அபிஷேகம் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள். ரிசி ரிசி இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நல்ல அந்நிய பாஷையில பேசு. ஆவியானவர் உனக்குள் இறங்கி வரும் பொழுது நகங்கள் முறியும், கட்டுகள் முறியும், சாபங்கள் முறியும். மனா துனா மரா துரா மரா ரீகாத்தா. ஆவியான மேல இறங்கி வந்தா உனக்கு வெளிப்பாடு உண்டாகும். தீர்க்கதரிசன வார்த்தைகள் வரும். ஆவின் வெளிச்சம் உனக்குள் வரும். மனா துனா மரா துனா மரா ரேக்கே ரவாந்தோனா. தடைகள் விலகும், வழிகள் பிறக்கும். உனக்குள் ஆவின் ஏவுதல் வரும். மனா துனா மரா துனா மரா துனா மராஷா ரீபாரா. இன்னும் 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 கேளு கேளு. மோர் மோர் மோர். இன்னும் அதிகமாய் தாங்க ஆண்டவரே. ஜீசஸ் தாகமா இருக்கிறேன், தாகமா இருக்கிறேன், எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு வேணும் ஆண்டவரே. தாகத்தோட கட்டினா, வாஞ்சியோட கட்டினா ஐயரகா துனா மகாத்தா ரேக்கே பேர ஷிக்கு ரக்கோ தோனா ஷக்கா ரிக்கா பலோஷா அரந்தானாமா. கொம்பு தைலத்தோடு உன் நடுவே கடந்து வந்திருக்கிறார். கொம்பு தைலத்தின் அபிஷேகத்தோடு உன் மேலே ஊற்றுகிறார். ரிசீவ் 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 ரிசீவ். நவமான பாஷைகளை பேசு, நவமான பாஷைகளை பேசு, நவமான பாஷைகளை பேசு. ஒரபால ரபாதுனா மரால ரபாதுனா மரா ரெகேரே பெலே ரியா சுக்கோரபா ரிகாபால ரபா. இனி வாழ்க்கையே மாற ஆரம்பிக்கிறது, வாழ்க்கையே மாற ஆரம்பிக்கிறது. தினந்தோறும் தினந்தோறும் எனக்கு ஒரு தீர்மானம் பண்ணு. ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷையில பேசுவேன். பவுல் சொல்லுகிறது போல எல்லாரை விட அதிகமா அந்நிய பாஷையில பேசுறேன். இன்னைக்கு நீ தீர்மானம் பண்ணு. இதுவரை நான் ஜப நேரத்தில் அமைதியானதை விட ஒவ்வொரு நாள் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுவேன். அப்படி ஜெபம் பண்ணி பாரு, வாழ்க்கை மாற்றப்படும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உனக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகள் மாறும், உன் குடும்பத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை ராத்திரில சொப்பனத்தில் உனக்கு சொல்லுவார், உனக்கு வெளிப்படுத்தலை தருவார். உன்னுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். ஆமென். நான் உங்களுக்கு தினந்தோறும் செய்ய வேண்டிய 4 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். தினந்தோறும் விசுவாசத்தை அறிக்கை பண்ணு, தினந்தோறும் வேத வசனத்தை வாசிங்க, தினந்தோறும் ஆவியின் சுபாவத்தில் தெய்வீக சுபாவத்தில் வளர வேண்டும்.
பாவத்துக்கு மரித்து நீதியிலே பிழைத்து அவருடைய தெய்வீக சுபாவத்தில் வளர வேண்டும். 4வது, தினந்தோறும் அந்நிய பாஷையில் பேச வேணும். 5வது சொல்லி முடிக்க போகிறேன். ஆவிக்குரிய மனுஷனை கட்டி எழுப்ப இங்கே செய்ய வேண்டிய 5வது காரியம், ஒரு ஜெப பலிபீடத்தை கட்ட வேண்டும். குடும்ப ஜெப பலிபீடத்தை கட்ட வேண்டும். யாருடைய வாழ்க்கையில் ஜெப பலிபீடம் இருக்கிறதோ அங்கே தேவனுனை சந்திப்பார். பலிபீடம் என்பது தேவன் எங்களை சந்திக்கக்கூடிய இடம். தேவன் உங்கள் வீட்டிற்கு வருகிற இடம். நடுதான் ஆபிரகாம் எங்கே போனாலும் அவர் பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொண்டான். ஆதியாகமம் 13:4 சொல்லப்படுகிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாரெல்லாம் தேவ பரிசுத்தவான்கள், யோபு எல்லாம் போன இடத்துலலாம் பலிபீடத்தை கட்டினாங்க. யோபு டெய்லி பலிபீடத்தை கட்டி தன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணான். அப்படிதான் தேவன் குடும்பத்தை சுற்றி வேலி அடைத்தார். வீட்டில் பலிபீடம் தகர்ந்து கிடக்கிறது. வீட்டில் ஒரு பலிபீடம் இல்லாதனால தான் வேலி தகர்க்கப்பட்டிருக்கனால தான் சாத்தா உள்ளே வரான். அதனால தான் விபத்து, ஆபத்து, ஆக்சிடென்ட்ஸ், வியாதி, பிரச்சனை. காணன வேலி இல்லை. பலிபீடம் வாழ்க்கையில் ஒரு வேலியை தரும். இந்த பலிபீடம் இருந்தால் சத்துரு உள்ள நுழைய முடியாது. இந்த பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டிருந்தான் தேவதூதர்கள் வீட்டை சுற்றிலும் பாதுகாப்பாங்க. நீ செய்ய வேண்டிய 5வது காரியம், தினந்தோறும் உன் வீட்டில் ஒரு துதி பலிபீடம், ஒரு ஜெப பலிபீடம், ஒரு ஆராதனை பலிபீடம். தேவன் உன் வீட்டில் வந்து உன்னை ஆசீர்வதிக்கூடிய ஒரு இடத்தை கட்டு. பொதுவாக இந்து மக்களை பாருங்கள், எல்லா வீட்டிலும் ஒரு சாமி ரூம் இருக்கும். டெய்லி இந்த சாமி ரூமுக்கு போயிட்டு ஏதாவது பண்ணிட்டு வருவாங்க. அட்லீஸ்ட் எல்லாத்தையும் தொடச்சிட்டா வருவாங்க. உனக்கு ஒரு ஜெப அறை இருக்கிறதா? ஒரு ஜெப மூளை இருக்கிறதா? வீட்டில் ஒரு இடத்த ஜெபத்துக்காய் பிரதிஷ்டை பண்ணி வைத்திருக்கிறாயா? சேர்ந்து ஜெபிக்கிற குடும்பம், சேர்ந்து வாழ்கிற குடும்பம். என் புருஷன் புரிஞ்சிட்டு போயிட்டாயா? புருஷன் கூட வாழ்றதில்ல, பிள்ளைகள் இல்லை. காரணம் என்ன? வீட்டில் குடும்ப ஜெப பலிபீட இல்லை. குடும்பமாக ஜெபம் பண்ணுறது இல்லை. குடும்ப ஜெபம் இல்லைன்னா குடும்பத்தை சாத்தான் பிரிச்சுட்டு போயிடுவான். ஒரு 10 நிமிஷமா 15 நிமிஷமா அது குடும்பமாக வந்து ஆண்டுக்கு நன்றி சொல்ல பழகு. குடும்பமாக தேவனை தேடு. குடும்பமாக ஆண்டு சமூகத்தில் காத்துரு. நீ ஒரு குடும்ப தகப்பன். நீ தான் ஜெபத்தை நடத்த வேண்டும். நீ தான் மனைவி பிள்ளைகளை ஜெபத்துக்கு கூப்பிட வேண்டும். நீ தான் ஜெபத்தில் பங்கெடுக்க வேண்டும். ஜெபம் மிக முக்கியம். ஜெபம் இல்லைன்னா குடும்பம் சிதறி போயிடும். ஆகவே தான் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஜெப பலிபீடம் மிக முக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கு ஜெப வீரர்கள் தேவை, ஜாமக்காரர்கள் தேவை. இப்படி ஆலயத்தை கட்டி எழுப்புகிறோம், அநேக ஜாமக்காரர்கள் தேவை. அந்த நெகேமியா முதல்ல கட்டும் பொழுது ராம் முழுவதும் பகல் முழுவதும் அந்த ஜாமக்கார் எழுப்புனா, அவர் ராம் முழுவதும் பகல் முழுவதும் இந்த மதில்கள் இடிக்கப்படாதபடி ஜெபித்தாங்க. ஒரு நாளைக்கு குறைந்தது 1 மணி நேரமாவது தனிப்பட்ட நேரத்தை ஆண்டுக்கு கொடு. அதிகாலையில் எழும்பு. பல முறை ஆண்டனை 3 மணிக்கு எழுப்பிடுறார். சில டைமில் 4 மணிக்கு எழுப்பிடுகிறார். சில டைமில் அதிகாலையில் எழுப்பிவிடுகிறார். எழுந்து ஆண்டுடைய சமூகத்தில் போய் 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன். கர்த்தர் காரியங்களை ஜெயமாய் நடத்தி தருகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? கையை உயர்த்தி 1 நிமிஷம் ஆண்டுட்டுக்கு ஆண்டவரை ஜெப ஆவியை மேலே ஊற்றுங்கப்பா. ஜெப ஆவியை மேலே ஊற்றுங்க. நடி ஜெபிக்க முடியலன்னு சும்மா சொல்லாத. எழுந்து நல்லா வாயை திறந்து ஜெபம்னு, சத்தமா ஜெபம்னு, உட்கார்ந்து ஜெபம்னா தூக்கம் வந்தா நடந்து ஜெபம்னு, அல்லது உனக்கு எது வசதியாக்கப்படி ஜெபம்னு முட்டி போட்டு தூங்கணுங்கிறது அவசியம் இல்லை. முட்டி போட்டு குப்புறப்படுத்திட்டு தோத்துறோன்னு சொல்லாத. முட்டி போட்டு குப்புறப்படுத்தினா ரத்த ஓட்ட தலைக்கு வந்து நல்ல தூக்கம் வரும். அப்புறம் நல்லா கொரட்டை ஓடுவேன். தூங்க முடியல, எழுந்து நட. எழுந்து நடந்து ஸ்தோத்திரம் பண்ணு. நடந்து தூங்கி விழுந்ததா அது வரைக்கும் நான் கேட்டதில்லை. ஆமாம், நடந்துட்டே ஜாமானு, வாயை திறந்து ஜாமானு, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜாமானு. பக்கத்தில் கை குடிச்சவங்க சத்தமா ஜாமானு.
வாயை திறந்து ஜெபம், சோத்திரத்தோடு ஜெபம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தினந்தோறும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணினால் அற்புதங்களை காண்பாய். அடைபட்ட கதவுகள் திறக்கும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும். 1 மணி நேரம் தினந்தோறும் ஜெபம் பண்ணா தேவன் வாழ்க்கை கட்டுவார். நடக்காத காரியங்கள் நடக்கும். பிள்ளையுடைய திருமணம் நடக்கும், குடும்பம் கட்டப்படும். உனக்கு நான் சவால் எடுக்கிறேன். நீ ஜெபம் பண்ணாம பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னா ஒன்றும் நடக்காது. பாஸ்டர் ஜெபம் பண்ணுறதுனால நீ போய் நல்லா ஆத்திரம் தோத்திரம் சாப்பிட்டு தூங்கினால ஒன்றுமே நடக்காது. பாஸ்டர் உனக்காக பாரத்தோடு தான் ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் பாஸ்டர் ஜெபத்தில் இல்லை, உடைய தனி ஜெபத்தினார். நீ மோகன் சி லாசஸுக்கு கடிதம் எழுதி போட்டு, பால் தனக்கு கடிதம் எழுதி போட்டு, நீ 3 நேரம் சாப்பிட்டு நல்லா கொரட்டு விட்டு 12 மணி நேரம் தூங்குனீன்னா நடக்க வேண்டியது நடக்காது. யார் ஜெபம் பண்ணாலும் நடக்காது. ஆண்டவரே சொல்லிட்டார், யோபுவே ஜெபம் பண்ணாலும், நோவா ஜெபம் பண்ணாலும், தானியேல் ஜெபம் பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். நீ மனம் திரும்பினால் உன் ஜெபத்தை நான் கேட்பேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்ல கையை வச்சு சொல்லுங்க. நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய தேவன் ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர். ஆவி நீ ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்டு அற்புதத்தை செய்வார். 2 கண்களைப் போல ஜெபமும் வேத வாசிப்பும் ஒரு விசுவாசின் 2 கண்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் பாசவங்க 2 கண் இருக்குதுயா, 2 ஆவிக்குரிய கண். ஒன்று ஜெபம், இன்னொன்று வேதம். ஒத்த கண்ணனா இருக்காத, வெறும் ஜெபம் மாத்திரம் பண்ணிட்டு இருக்காத, வெறும் வேத வாசிக்கிறதோடு நின்னுறாத. நல்லா அந்நிய பாஷையில் பேசு, நல்லா ஜெபம் பண்ணு, நல்லா வேதத்தை வரிக்கையிடு. கர்த்தர் ஆண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பக்கூடிய 5 சத்தியங்களை சொன்னேன். மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது என்னங்க? சத்தமா சொல்லுங்க, நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. 1 2 வேத வசனம், வேர்ட் ஆஃப் காட். 3 ஆவியிலே நல்ல தெய்வீக சுபாவத்தில் வளர. 4 பரிசுத்த ஆவியிலே அந்நிய பாஷையில் பேசுதல், ஆவியாருடைய வல்லமையால் நிரப்பப்படுதல். 5 நல்ல அதிகாலை ஜெப பலிபீடம். எழுந்து நிற்போமா? நல்ல ஆண்டவருக்குள்ள நம்ம ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபித்து இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு சொல்லுங்க. இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவரை 5 காரியத்தை செய்வேன். என்னுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் விசுவாசத்தை அறிக்கையிடுவேன், தினந்தோறும் வேதத்தை வாசிக்க நேரம் எடுப்பேன், தினந்தோறும் ஆண்டவரை நல்ல பரிசுத்தத்தில் வளருவேன், தினந்தோறும் ஆண்டவரை நல்ல ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுவேன், தினந்தோறும் ஜெப பலிபீடத்தை கட்டி தொழுது கொள்ளுவேன், ஆராதிப்பேன். தொழுது கொள்ளுதல் ரொம்ப பிடிக்கும். நல்லா கர்த்தரை ஆராதிக்க பழக வேண்டும், நல்ல சத்தமாக கர்த்தரை துதிக்க வேண்டும். வீட்டில் ஒரு நல்ல பாட்டை போட்டு நல்ல ஒரு பாடலை பாடி ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது உன் வாயில் ஒரு கருக்குள்ள ஒரு பட்டயம், அது சாஸ்தான வெட்டும். ஆராதிக்கிற ஜனங்கள் துதியின் ஜனங்களுக்கு கர்த்தர் வனாந்தரத்தில் வழிகளை திறப்பார், அற்புதங்களை செய்வார். நல்ல 2 நிமிடங்கள் கண்களை மூடி உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி நல்ல அந்நிய பாஷையில் பேசி உங்களை ஒப்பு கொடுங்க. எதுலெல்லாம் நீங்க குறைவா இருக்கீங்களோ இன்னைக்கு கேளுங்க. ஆண்டவரே, இந்த 5 காரியத்தை செய்ய விரும்புற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. இந்த ஆண்டுல என்னுடைய இடிப்பட்ட வாழ்க்கை, தகர்ந்து போன வாழ்க்கை, தீக்கிரையாக்கப்பட்ட வாழ்க்கை, நம்பிக்கையில்லாத வாழ்க்கை எடுத்து கட்டுங்க ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, கட்டி எழுப்புவீராக. Build me up. என்னை கட்டி எழுப்புங்க. இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு உங்களுடைய இடிந்து போன வாழ்க்கை கட்டி எழுப்ப விரும்புகிறார். தகர்ந்து போன வாழ்க்கை கட்டி எழுப்புகிறார். எனக்கு வாழ்க்கையே இல்லை பாஸ்டர், நம்பிக்கை இல்லை, எதிர்காலம் இல்லை, இதுவரைக்கும் மண்ணு மேலே தான் கட்டினேன். நான் இன்றைக்கு இயேசுவாய் அஸ்திபாரத்து மேலே கட்ட விரும்புகிறேன். அவர் தான் என் அஸ்திபாரம், இயேசு தான் என் வாழ்க்கை. இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையற்றவனாக இருந்தேன், நிலையற்றவனாக இருந்தேன், எதிர்காலம் இல்லாதவனாக இருந்தேன். வாழ்க்கையில் குழப்பங்கள், பிரச்சனைகள் இருந்தது. நான் இன்றைக்கு இயேசுவிடம் வருகிறேன். பேதுருவை போல ஒரு நாணல் மாதிரி இருந்தேன், காற்றில் அசைகிற மாதிரி இருந்தேன், இதுவா அதுவான்னு சொல்லி அலசடிப்பட்டு கொண்டிருந்தேன். என் வாழ்க்கையில் உறுதி இல்லாமல் இருந்தேன். நான் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டேன். எனக்கு ஒரு அஸ்திபாரம் தேவை, எனக்கு இயேசு தேவை. நீங்கள் வாழ்க்கை இயேசு மேலே கட்டப்பட விரும்புகிறேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையை, எதிர்காலத்தை, என் உள்ளத்தை இயேசுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்.
அப்படின்னு சொன்னீங்கன்னா இருக்கிற இடத்துல உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண முடியாய் விரும்புகிறேன். இயேசு என் வாழ்க்கை கட்ட விரும்புகிறேன். இயேசு என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இயேசு என் வாழ்வை நல்லா மேலே தூக்கி கட்டி எழுப்ப விரும்புகிறேன்னா கைகளை உயர்த்துறவர்கள் அநேகரை பார்க்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். எல்லாரும் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, உம்மிடத்தில் ஓடி வருகிறேன். என்னுடைய வாழ்க்கையை நீ திரும்ப கட்டுவீராக. என்னுடைய வாழ்க்கையில உங்களை என் அஸ்திவாரமா நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதுவரைக்கும் உறுதி இல்லாத அசைகின்ற வாழ்க்கையை இன்றைக்கு கட்டி எழுப்பி என்னை ஆசீர்வதியும். என் குடும்பத்தை கட்டி எழுப்பும். என்னுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பும். உம்மிடத்தில் வந்திருக்கிற என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். நல்ல 2 கரங்களை உயர்த்தி நல்ல விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே உம்மை நம்புகிறேன் ஐயா, நீங்க சொன்ன அந்த காரியங்கள்படி என் வாழ்க்கை கட்டப்படுவதாக ஒப்பு கொடுப்போம். அன்பின் பிதாவே, இன்னைக்கு சொன்ன வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் அப்படியே நிறைவேறுவதாக, உடைய வாழ்க்கைகள் கட்டப்படுவதாக, உடைய குடும்பங்கள் கட்டப்படுவதாக, உடைய தொழில்கள் கட்டப்படுவதாக, உடைய வியாபாரங்கள் கட்டப்படுவதாக, திருமணமாகாத பிள்ளைடைய வாழ்வில் திருமணங்கள் நடப்பதாக. இந்த பிள்ளைகள் இந்த வருடத்தில் அவதமாய் விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசித்தவனே நீ பாக்கியவான், கர்த்தரால் உனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்ற வார்த்தையின்படி இதுவரை எதெல்லாம் நடக்கலையோ இன்று முதற்கொண்டு விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை சுதந்தரிப்பார்களாக, விசுவாசத்தினாலே நன்மைகளை பெறுவார்களாக, விசுவாசத்தினாலே அற்புதங்களை பெறுவார்களாக. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு அந்த விசுவாசத்தை ரிலீஸ் பண்ணுகிறப்பா. நல்ல வசனத்தை பிடித்துக் கொள்வார்களாக, ஆவிலே நிரம்புவார்களாக, பரிசுத்தத்திலே வளருவார்களாக. ஜெபிக்கும் பொழுது கர்த்தர்களுக்கு ஜெப ஆவியை தாரும். நல்ல கையை உயர்த்தி கேளுங்க. ஒரு ஜெப ஆவிய மேல ஊற்றுங்க ஆண்டவரே, ஜெப ஆவி ஊற்றுங்கப்பா. தரப்புல நிற்கிறவனாக, தேசத்துக்காய் ஜெபிக்கிறவனாக எனக்குள்ள இந்த ஜெப அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. நல்ல ஜெப ஆவி, எல்லா தூக்க மயக்கத்தின் ஆவிகள், அசதியின் ஆவிகள், சோர்வின் ஆவிகள் வெளியேறு என்று கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. எல்லா சோர்வின் ஆவி வெளியேறு, தூக்க மயக்கத்தின் ஆவிகள் வெளியேறு. In the name of Jesus, ஜெப ஆவி இறங்கி வருவதாக. விண்ணப்பத்தின் ஆவி, கிருபையின் ஆவி, துதியின் அபிஷேகம் ஒவ்வொரு நிரப்புவதாக. இந்த சபை ஒரு ஜெபிக்கிற சபை, இது முழங்காலில் நிற்கிற சபை, இது யுத்தத்தில் போராடுகிற சபை, இது ஜெயம் எடுக்கிற சபை. இயேசுவின் நாமத்தினால இந்த சபையில் அபிஷேகத்தை ஊற்றுங்க. Release your anointing. ஜனத்தை அபிஷேகத்தோடு ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். எல்லா தேவைகளையும் சந்தியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு தேவ கிருபையோடு செல்லுங்கள். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக.